हरे कृष्णा. भूयो नम सत्विज्ञ चिदे असताम. பிரபு இந்த சன்ஸ்கிருத் கொஞ்சம் கீழே கொண்டாங்க. எஸ் ஓகே பிரபு. भूयो नम सत्विज्ञो चिदे असता मसंभावाय किल सत्वमूर्तये पुंसां पुनः पारमहंस्य आश्रमे व्यवस्थितानो मनु மிருகயோ தாசேஷு. இப்போ நான் இங்கிலீஷில் ட்ரை பண்ணுறேன். சில வார்த்தைகள் வராது. அப்போ பூயோ நம சத்விஜ்ஞசிதே அசதாம் असंभावाय अखिल सत्व मूर्तये पुंसां पुनः पारमांस्य आश्रमे व्यवस्थितानां अनुमृग्य दासुसे. ஒரு தடவை படிக்கேன். பூயோ நம சத்விஜ்ஞ சித்தே சதாம் असंभावाय अखिल सत्व मूर्तये पुंसां पुनः पारमांस्य आश्रमे व्यवस्थितानां अनुमृग्य दासुसे. हरे कृष्ण प्रभु. हरे कृष्ण प्रभु. ओके. भूयो नम सद्विजिन चिदे असताम असंभवा या किल सत्वमूर्तये पुंसां पुनः पारमहंस्य आश्रमे व्यवस्थितानां अनुमृग्य दासुसे. இன்னும் 2-3 பேர் படிக்க சொல்லுவாங்க பிரபு. ஆமா பிரபு. ஓகே. கீதா கிருஷ்ணன் மாதாஜி படிக்கிறீங்களா? हरे कृष्ण प्रभु जी. भूयो नमः सद्वृजिनच्चिते सताम् असंभवाया किल सत्वमूर्तये पुंसां पुनः पारहंसय आश्रमे व्यवस्थितानाम् अनुमृग्य दासुषे. हरे कृष्ण प्रभु जी. कृष्णवेणी माताजी. हरे कृष्ण प्रभु. भूयो नमः सत्वृजिन चिते असताम् असंभवाय किल सत्वमूर्तये पुंसां पुनः पारमहंस्य आश्रमे व्यवस्थितानाम् अनुमृग्य दासुषे. ஓகே ஓகே. தமிழ் போயிடலாங்களா? ஓகே. மகாலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? அப்படின்னா லோக போன பிரபு. ஹரே பிரபு. படிக்கிறீங்களா ஸ்லோகம்? ஓகே பிரபு. வரல பிரபு தமிழ்ல. ஓகே ஓகே. என்ன சொல்லுங்க. எனக்கு வந்துருச்சு. வந்துச்சுங்களா? ஓகே பிரபு. வந்துச்சு. பூயோ நம சத்வருஜின சித்தே சதாம் அசம்பவா அகில சத்வமூர்த்தயே பும்சாம் புனः பரமஹம்சய ஆசிரமே விவஸ்திதானாம் அனும்ருக்ய தாசுசே. தேர்ட் லைன்ல பரமஹம்சய ஓகே. பரஹம்சய பாரமஹம்சம் போட்டுருக்கோ. பாரமஹம்சய கரெக்டா ப்ரோ? எஸ் எஸ் கரெக்ட் ப்ரோ.
ஓகே பிரபு பதம் படிக்க சொல்லுவாங்க பிரபு. நான் ஆமா பிரபு. படிக்கட்டுமா பிரபு? எஸ் பிரபு, எஸ். மகாலட்சுமி மாத்தி பதம் படிச்சிருங்க. ம். பூரா மீண்டும் நமக நம என் வணக்கங்கள். சத் பக்தர்களுடைய பக்தர்களுடைய வருஜின துயரங்கள் சித்தே விடுவிப்பவர். அசதாம் நாஸ்திகர்களின் பக்தர் அல்லாத அசுரர்கள் அசம்பவாய துயரங்களின் நிறுத்தம் அகில முழுமை சத்வ நற்குணம் மூர்த்தையே முழுமுதற் கடவுள் டம் பும்சாம் ஆன்மீகங்களின் புனக மீண்டும் பாரமஹம்சையே ஆன்மீக பூர்ண தத்துவத்தின் மிக உயர்ந்த நிலை ஆசிரமே நிலையில் வியவஸ்திதானாம் முக்கியமாக இருக்கின்ற அனுமிருத்திய இலக்கு விடுவிப்பவர். ஹரே கிருஷ்ணா. ஓகே மொழிபெயர்ப்பு லலிதா ராம் மாத்தி படிக்கிறீங்களா? மொழிபெயர்ப்பு ஜெயஸ்ரீ. புனித பக்தர்களை எல்லா துயரங்களிலிருந்தும் விடுவிப்பவரும் பக்தர் அல்லாத அசுரர்களின் நாஸ்திக மனோபாவங்களின் வளர்ச்சியை அழிப்பவரும் பரிபூரண வாழ்வையும் உன்னத உருவையும் கொண்டவருமான அவருக்கு எனது பணிவான வணக்கங்களை மீண்டும் நான் சமர்ப்பிக்கின்றேன். மிக உயர்ந்த ஆன்மீகிகளுக்கு அவர்களுக்குரிய பிரத்யேகமான இலக்குகளை அவர் வழங்குகிறார். பிரபு வித்யாகதி பிரபு எங்க வித்யாகதி பிரபு பேசுறது கேக்குதா? இல்ல இப்பதான் பிரபு கேக்குறது, பேசுங்க. ஓகே. அப்ப மைக் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. பிரபு. சரி பிரபு. மூக்கம் கரோத்தி வாச்சாலம் பங்கும் லங்காயத்தி கிரிம் எத்கிருப்பா தமம் வந்து ஸ்ரீகுரும் தீனதம். ஹரே கிருஷ்ணா. ஸோ நம்ம எல்லாருடைய அனுமதி ஏற்றுட்டு பரமேஸ்வர பிரபுவோட ஆசீர்வாதங்களை ஏற்றுக்கிட்டு நான் அந்த மொழிபெயர்ப்பு, இந்த பதத்தோட மொழிபெயர்ப்பு பொருளுரை தெரிஞ்சுக்க முயற்சிக்கலாம். ஸோ இது நம்ம என்ன முதலே புரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வந்து இது வந்து சுத்தி இதே மாதிரி சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்ப இந்த ஸ்ரீமத் பாகவத்துல வரும்போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பக்தர்களும் அவங்க கேள்வி கேட்க முன்னாடி முதல்ல சுத்தி பண்ணிக்கிடுவாங்க. அதே மாதிரிதான் சௌனக ரிஷி, அதாவது எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்ப வந்து இப்ப யார்கிட்ட நம்ம கேள்வி கேட்கணும் வச்சுங்களேன், இப்ப நம்ம அவங்ககிட்ட கேள்வி கேட்கணும். கேக்குதா பிரபு? நல்லா கேக்குது பிரபு. ஓகே. நம்ம கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களோட புகழ் பாடுவோம், சரியா? அவங்களோட புகழ் பாடின பிறகு அந்த கேள்வி கேட்டவர்களுக்கு திருப்பி என்ன பண்ணுவாங்க, நன்றி சொல்லிட்டு திருப்பி அவங்களுடைய கேள்விகள் நல்ல எல்லாருக்கும் பொருத்தமானது, பொதுமக்களுக்கான சேவை, இது ஒரு நல்ல விஷயங்கிறதுக்காண்டி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பகவானோட சுத்தி பாடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கேள்விக்கான பதிலே வரும். அதே போலதான் நம்ம இது வந்து எல்லா பரம்பரையிலையும் வரும். இது நம்ம வந்து நார்மலாவே எல்லாமே இப்படிதான் வந்துகிட்டு இருக்குது. நம்ம ஸ்ரீமத் பாகவதம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இப்படிதான் வந்துட்டு இருக்குது, வரும். இது நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க, போக போக எல்லா இதுலயும் வரும். ஸோ இது முதற்படியாக சுகதேவ கோஸ்வாமி எப்படி நமக்கு சொல்றாருங்கிறது நம்ம இதுல பகவான் புகழை எப்படி இந்த ஸ்துதியில எப்படி படிக்கிறாங்கிறத நம்ம படிப்போம். திருப்பி ஒரு நம்ம பார்ப்போம். புனித பக்தர்களை எல்லா துயரங்களிலிருந்தும் விடுவிப்பவரும். ஸோ அப்ப இதுல முக்கியமான ஒரு இது கொடுத்துட்டாரு, புனித பக்தர்களை எல்லா துயரத்திலிருந்தும் விடுவிப்பவரும். அப்ப சில பேர் கேள்வி வரலாம், அது சரி நம்ம பொருளுரை படிச்சு அதுக்கப்புறம் வரலாம். அதுக்கப்புறம் என்னது போட்டிருக்கு, பக்தர் அல்லாத அசுரர்களின் நாஸ்திக மனோபாவங்களின் வளர்ச்சியை அளிப்பவரும். எப்படி பாருங்க, கரெக்டா அந்த கான்ட்ராஸ்டிங்கா, புனித பக்தர்களை எல்லா துயரங்களிலிருந்தும் விடுவிப்பவரும் பக்தர் அல்லாத அசுரர்களின் நாஸ்திக மனோபாவங்களை வளர்ச்சியை அளிப்பவரும் பரிபூர்ண வாழ்வையும் உன்னத உருவையும் கொண்டவருமான அவருக்கு எனது பணிவான வணக்கங்களை மீண்டும் நான் சமர்ப்பிக்கிறேன். மிக உயர்ந்த ஆன்மீகங்களுக்கு அவர்களுக்குரிய
பிரத்யோகமான இலக்குகளை அவர் வழங்குகிறார் அப்படிங்கிறத சொல்றாருங்க. இப்ப மிக உயர்ந்த ஆன்மீகங்களுக்கு அவருக்குடைய பிரத்யேகமான இலக்குகளை அவர் வழங்குகிறார். அப்ப மிக உயர்ந்த ஆன்மீகங்கள் யாருங்கிறத நம்ம புரிவோம். அவங்களதான் நம்ம பரம அம்சங்கிறத இதுல கொடுத்துக்கப்பட்டிருக்கு அந்த வேர்டு. இந்த பரம அம்சங்கிற வார்த்தை நிறைய பேர் கேட்டிருப்போம். எங்க கேட்டிருப்போம் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். 4 விதமான சொல்லுவாங்களே, குட்டி சக்கா, பகுத்தக்கா, பரமஹம்சா சொல்லுவாங்களே, அந்த மாதிரியா பிரபுஜி? அது இருக்கு. இப்ப இல்ல, நான் என்ன இந்த வார்த்தை எங்க கேட்போம், மோஸ்ட்லி எங்கேயோ கேட்போம், நம்ம எங்கேயோ கேட்போம். நம்ம அந்த டெய்லி ஒரு இது முடிஞ்சு நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணுவாங்க இப்போ, அப்ப சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க, பிரேம் துவனிம்பாங்க. அதாவது நம்ம இஸ்கான் கோயில்ல அல்லது இஸ்கான் இந்த ஆர்த்தியில அட்டன் பண்ணீங்கன்னா எங்க போனாலும் இந்த பிரேம துவனி, ஜெய துவனின்னு சொல்லலாம், ஜெய துவனி அல்லது பிரேம் துவனிம்பாங்க. அதுல இதுல இது வரும் கண்டிப்பாக. அது எப்படி வரும்னா, ஜெயாவும் விஷ்ணுபாத பரமஹம்ச பரிவிக்ராச்சாரிய அஷ்டோத்திர சதஸ்ரீ ஸ்ரீமத் அபய சரணாரவிந்த ஏசி பக்திவேதாந்த சுவாமி மகாராஜ் பிரபுபாத் கி ஜெய் அப்படி சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா பரமஹம்ச? அப்போ பிரபுபாதோருக்கு அந்த சுத்தி அந்த அந்த படி எந்த நிலையில இருக்காரு அவரு, பரமஹம்ச நிலை. அதனால அதுக்கப்புறம் நம்ம வேறையும் வரும்போது ஸ்ரீ பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கரும் அதே மாதிரி அந்த நிலைக்கு வருவாங்க. ஸோ இதெல்லாமே இது ஜெயத்வனி அல்லது பிரேம் சொல்லுவாங்க சில பேரு. ஸோ ஜெயத்வனி அவங்கெல்லாம் புகழ் பாடுறது. அப்ப அவங்கள எப்படி அந்த அப்ப பிரபுபாதர் பரமஹம்ச நிலைங்கிறத நம்ம இந்த ஜெயத்வனில இருந்து புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்ப நம்ம பொருளுரைக்கு போவோம். என்ன சொல்றாங்கன்னு படிப்போம். பிரபு வைஜெயந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? வைஜெயந்தி மாதாஜி அப்படின்னா ஜெயந்தி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. படிங்க. வழங்கோ ஜத்குரு ஷீல பிரபுபாத், ஜெய்ஷீல பிரபுபாத். ஜடம் மற்றும் ஆன்மீகமாகிய எல்லா வாழ்வுகளுக்கும் முழு உருவமாக இருப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். அகில என்பது முழுமை என்பதை குறிக்கும், அல்லது கீழான நிலையில் இல்லாதது கிள என்று பொருள்படும். பகவத்கீதையில் பிரகிருதி உள்ளன. அவை ஜட இயற்கை மற்றும் ஆன்மீக இயற்கை என்பனவாகும், அல்லது பகவானின் அந்தரங்க மற்றும் பகிரங்க சக்திகள் ஆகும். ஜட இயற்கை கீழானது அபரா என்றும், ஆன்மீக இயற்கை உயர்ந்தது பரம் என்றும் அழைக்கப்படுகின்றன. எனவே பகவானின் உருவம் கீழான ஜட இயற்கையிலானது அல்ல, அவர் ஆன்மீகமானவர் ஆவார். மேலும் அவர் திவ்யமான உருவத்தை மூர்த்தி கொண்டவர் ஆவார். அதை அறியாத புத்தியில் தாழ்ந்த மனிதர்கள் அவரை அருவ பிரம்மம் என்று விவரிக்கின்றனர். ஆனால் பிரம்மம் என்பது அவரது உன்னதமான உடலிலிருந்து உன்னத உருவத்தை அறிந்துள்ள பக்தர்கள் அவருக்கு தொண்டு செய்கின்றனர். பகவானும் தமது தனிப்பெரும் கருணையால் அவரது பக்தர்களை எல்லா துயரங்களிலிருந்தும் விடுவிக்கிறார். வேதங்களின் கட்டளையை பின்பற்றும் புண்ணியவான்களும் அவருக்கு பிரியமானவர்களே என்பதால் அவர்களும் கூட அவரால் பாதுகாக்கப்படுகின்றனர். பாவிகளும் பக்தர் அல்லாதவர்களும் வேத கொள்கைகளுக்கு எதிராக செயற்படுகின்றனர். இதனால் அத்தகைய மனிதர்கள் அவர்களின் துஷ்ட செயல்களில் முன்னேறுவதிலிருந்து தடுக்கப்பட்டு விடுகின்றனர். ராவணன், ஹிரண்யகசிபு மற்றும் கம்சனை போன்றவர்களில் சிலர் பகவானின் விசேஷ அன்பை பெற்று பகவானாலேயே கொல்லப்பட்டதால் அத்தகைய அசுரர்கள் தங்களின் அசுரத்தனமான செயல்களில் மேலும் முன்னேறுவதிலிருந்து தடுக்கப்பட்டு முக்தி அடைந்தனர். அன்பு கொண்ட ஒரு தந்தையை போல் பக்தர்களிடம் அன்பு காட்டுவதிலும் அசுரர்களை தண்டிப்பதிலும் அவர் என்றென்றும் கருணையுள்ளம் கொண்டவராகவே இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. கேக்குதா பிரபு? நல்லா கேக்குது பிரபு. ஓகே. பகவானுடைய கருணையை நம்ம இங்க பாக்குறோம். என்ன எப்படி நமக்கு கருணை காட்டுறாங்கிறத நம்ம இதுல இந்த பொருளுரை பார்க்கலாம். இன்னொரு தடவை ஒரு பேராகிராஃப் தான் முடிச்சிருக்காங்கல்ல? சரி, ஓகே. ஸோ ஒரு பேராகிராஃப் படிப்போம். ஜடம் மற்றும் ஆன்மீகமாகிய எல்லா வாழ்வுகளுக்கும் முழு உருவமாக இருப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணே ஆவார். ஸோ நம்ம ஜட பொருளாக இருந்தாலும் சரி, அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அவர் தான் முழு உருவமாக இருப்பவர்ங்கிறத நம்ம சொல்றோம். அப்ப முழு உருவமாக இருக்கும்போது நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் உருவம் உள்ளவர், இல்ல உருவம் உள்ளவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ அப்போ அதுல இருந்து நம்ம
அந்த பொருளை நம்ம புரிஞ்சுக்கணும். உருவமாக இருப்பவர் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். நிறைய பேர் உருவம் இல்லாதவர் இம்பர்சனலிஸ்ட் சொல்லி இது பண்ணுவாங்க. அது கிடையாதுங்கிறத இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அகில என்பது முழுமை என்பதை குறிக்கும். ஸோ அகிலம், அகில ஆத்மா, அகில குரு, அகிலாண்டவ இதெல்லாம் சொல்லுவாங்களா, அந்த இதெல்லாமே பகவானோட கிருஷ்ணருக்கு பொருந்தும். அல்லது கீழான நிலையில் இல்லாதவது. ஓகே, அகில அப்படிங்கிறத நம்ம மேலுள்ள நிலையை தான் குறிக்கப்படுகிறது. அதற்கு ஆப்போசிட் கீழே இல்லாதங்கிறதையும் பிரபுபாத் நமக்கு சொல்றாரு என்று பொருள்படுங்கிறது சொல்றாரு. பகவத்கீதையில் பிரகிருதி உள்ளன. பிரகிருதி பற்றி நம்ம நேச்சர், அதாவது இயற்கைங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அவை ஜட இயற்கை மற்றும் ஆன்மீக இயற்கை என்பவனமாகும். இப்ப 2 விதமான இது நம்ம பொருளே கொடுக்குறோம். இப்ப ஜட இயற்கை அப்புறம் ஆன்மீகமானது. இப்ப ஒரு பொருளை ஜடங்கிறது எதற்காண்டி சொல்றோம், அது ஆன்மீகத்துல யூஸ் ஆகலன்னா அதை ஜட இதுன்னு சொல்றோம். அதாவது மெட்டீரியல் நேச்சர் சொல்லிடணும். அதே இது இப்போ ஒரு பிரபுபாதா தான் உதாரணம் கொடுத்தாரு. ஒரு மைக்ல பேசிட்டு இருந்தாரு. அப்ப அவர் உதாரணம் கொடுக்கும்போது அந்த மைக்கும் ஜட பொருள் தான். ஆனா அதுவே பகவானுடைய வார்த்தைகளுக்கு, பகவானுடைய சங்கீர்த்தனத்துக்கு, பகவானுடைய லீலைகளை சொல்வதற்கான ஒரு தூணா இருக்கு பாத்தீங்களா. அப்ப அது என்ன ஆயிருது, ஆன்மீகமாகி விடுகிறது அப்படிங்கிறத பிரபுபாத் சொல்றாரு. ஸோ அப்ப ஜடங்கிறது ஒரு ஜடங்கிற அது ஒரு எதனால நம்ம அதை கொடுக்குறோங்கிறது, எதுக்காண்டி அதை சொல்றோம், அது நம்ம பகவானுடைய பக்தி, பகவானுடைய உபயோகத்துக்கு இல்லைன்னா அதை ஜட பொருளா நம்ம ஏற்றுக்கிறோம். அப்புறம் அதே இது யூஸ் பண்ணும்போது அதை இயற்கை, அது ஆன்மீகமாகி விடுது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அவை ஜட இயற்கை மற்றும் ஆன்மீக இயற்கை என்பதனாகும், அல்லது பகவானின் அந்தரங்க மற்றும் பகிரங்க சக்திகளாகும். ஸோ அந்தரங்க சக்தி, பகிரங்க சக்தி நம்ம கேட்டிருக்கோம். ஜட இயற்கை கீழானது, அதாவது அப்பராசக்தி தான். அதுவும் ஜட இயற்கைனாலே அப்பராசக்தி, அது அப்பராசக்தி, அப்பராசக்தினா கீழே உள்ளது. ஆனா ஆன்மீக இயற்கை உயர்ந்தது. அதை இப்ப புரிஞ்சுக்கிறோம். அப்பரங்கிறத நம்ம பகவத்கீதையின் இந்த இயற்கையின் சாப்டர் வரும்போது அதுல பார்த்துக்கணும் நம்ம. ஸோ அப்பராங்கிறதும், ஆனா அந்த அப்பராங்கிறதையும் நான் அதான் சொன்னேனே, பிரபுபாத் அதையுமே பரவா ஆக்கி காட்டுறாரு. எப்போ அந்த அப்பரா பராசக்தி பகவானுக்காண்டி உபயோகிக்கப்படுகிறது, அது பரவா மாற்றப்படுகிறதுங்கிறத சொல்றாரு. நம்ம சொன்ன உதாரணப்படி. எனவே பகவானின் உருவம் கீழான ஜட இயற்கை யாழானது அல்ல. இப்ப பகவான் இயற்கை அந்த கீழானது கிடையாதுன்னு சொல்லிட்டு அதையும் சொல்றாரு. அவர் ஆன்மீகமானவர் ஆவார். அப்ப பகவான் ஆன்மீகமானவர் ஆவார். மேலும் அவர் திவ்யமான உருவத்தை மூர்த்தி கொண்டவர் ஆவார். திவ்யமான சரீரம், திவ்யான எல்லாமே அவருடைய, எல்லாமே திவ்யம். பரமேஸ்வர் எப்பவும் சொல்லுவாங்க, திவ்யமான ரூபம், திவ்யமான செயல், திவ்யமான நாம, திவ்ய தம்பதி கூட சொல்லுவாங்க, கொண்டவர் ஆவார். அதை அறியாத புத்தியில் தாழ்ந்த மனிதர்கள் அவரை அருவ பிரம்மன் என்றும் விவரிக்கின்றனர். ஸோ அப்ப இதை புரியாதவங்க, அதாவது அல்லது அறியாதவர்கள் சொல்லலாம், அறியாதவங்க சொல்றாங்க. அவங்கள என்ன சொல்றாங்க, அவங்க பகவானை எப்படி நினைக்கிறாங்க, அவரவர் பிரம்ம என்று, அதாவது அவரை அருவ பிரம்மர் என்று அறிவிக்கிறார். அதாவது இம்பர்சனலிஸ்ட் சொல்றாங்கல்ல, அதில் ரூபம் இல்லாதவங்கள என்று சொல்லி பிரம்மங்கிறத விவரிக்கின்றனர். எல்லாருமே சொல்றது நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் பிரம்மம் என்பது அவரது உன்னதமான உடலிலிருந்து உன்னத உருவத்தை அறிந்துள்ள பக்தர்கள் அவருக்கு தொண்டு செய்கின்றனர். ஸோ அப்ப பக்தர்களுடைய நிலை என்ன, பக்தர்கள் அல்லாத நிலை என்னங்கிறத இந்த இதுல நம்ம பிரபுபாத் நமக்கு விவரிக்கிறார். ஆனால் அவருக்கு ஓகே, அவரது உன்னதமான உடலிலிருந்து உன்னத உருவத்தை அறிந்துள்ள பக்தர்கள் அவருக்கு தொண்டு செய்கின்றனர். அப்ப யாரு அவங்க அறிந்துள்ளாங்களோ பக்தர்கள், அறிந்த பக்தர்கள் அவருக்கு தொண்டு செய்கின்றனர். பகவானும் தமது தனி பெருங்கருணையால் அவரது பக்தர்களை எல்லா துயரங்களிலிருந்தும் விடுவிக்கிறார். சரி, இப்ப நம்ம ஒரு கேள்வி வரும், என்ன எல்லா துயரங்களிலும் விடுவிக்கிறார்னு நினைக்கிறோமே, ஆனா பக்தர்களுக்கு துயரங்கள் நிறைய வந்துட்டே இருக்கே, அது எப்படி அப்படிங்கிறத ஒரு கேள்வி நமக்கு எல்லாருக்குமே இதை படிச்சாலே வரும். அப்ப இது வராதவர்கள் உயர்ந்த நிலையில இருக்கிறாங்க, வருங்க இந்த கேள்வி வருங்கிறங்க நம்ம நினைச்சுக்கலாம். கடை நிலையில இருந்து நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு என்னையும் சொல்றேன். ஸோ
ஒன்று 2 பேர் மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். கேக்குதா பிரபு நான் சொல்றது? நல்லா கேக்குது பிரபு. எஸ் பிரபு. சாரி. அப்ப நான் கேட்ட கேள்வி என்னன்னா, அதாவது இதுல இருந்து என்ன போட்டிருக்கு, பகவான் சாரி எங்க போட்டு பிரபு. பகவானும் தமது தனி பெருங்கருணையால் அவரது பக்தர்களை எல்லா துயரங்களிலிருந்தும் விடுவிக்கிறார். அப்ப துயரம் உள்ளவர்கள் யார் இருக்கிறாங்களா? இங்க துயரம் இல்லாதவங்க யாரும் இருக்கிறாங்களா நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல? எல்லாருக்கும் வாய்ப்பே இல்லைங்க பிரபு. எல்லாருக்கும் இருக்கு பிரபுஜி. எல்லாருக்கும் இருக்கே. ஒவ்வொரு விதமான துயரம் இருக்கு. துயரம் இருக்குது. ஓகே. ஆனால் இங்க என்ன போட்டிருக்கு, பகவானும் தமது தனி பெருங்கருணையால் அவரது பக்தர்களை எல்லா துயரங்களுக்கும் விடுவிக்கிறார். அப்ப இது எதுக்கு சொல்லப்பட்டிருக்கு? பிரபு நம்ம தூய பக்தரா ஆகும்போதுதான் பகவான் அந்த மாதிரி செய்வார். நம்ம அதுக்கு முயற்சி பண்ணணும். தூய பக்தரா. சரி, துயரம் எடுத்துக்கிட்டுங்க. இப்ப எல்லாரும் ஜெயபதக சுவாமி மகாராஜ் பற்றி எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. அது வெளியே இருந்து பார்க்கும்போது எல்லாருக்கும் என்ன தோணுது? பகவான் மகாராஜா ஜெயபதக சுவாமி மகாராஜோட வெளியே இருந்து எல்லாருக்கும் பார்க்கும்போது எப்படி தோணுது? ரொம்ப கஷ்டப்படுறாரு தோன்றது. அவர் ரொம்ப எல்லா விதமான வியாதிகளாலே அவர் துன்பப்படுறாங்கிற மாதிரி தோன்றது. அது நமக்கு தோணுகிறது. ஓகேவா? அதே இதுதான் ஜெயபதக மகாராஜ் ஒருத்தர் வெளிநாட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு இடத்துல கேட்டாங்க, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கிறீங்க நீங்க? நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னுட்டு அவர் சொல்கிறார். நீங்க கேட்டிருப்பீங்க அந்த வீடியோவை, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். அந்த வீடியோவை கேட்டிருக்கீங்களா இல்லையா? ஹவ் ஆர் யூ ஃபீலிங்? யாராச்சும் பார்க்க மிஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த ஒரு வீடியோ வந்துச்சு. சரி, ஓகே. அப்ப அவர் சொல்றார், அப்ப எதுக்காண்டி அப்படி நம்ம அந்த நிலையில நமக்கு எப்படி தோணுது? அந்த கருணை, பகவான் கருணையால் அவரை பக்தர் துயரங்களிலிருந்து விடுவிக்கிறாரு. துயரங்களையும் விடுவிக்கிறான்னு சொல்லும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம நார்மல் நம்மளோட கஷ்டம், சின்ன சின்ன பௌதிக பார்வையில் நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம ஆன்மீக பார்வையில பார்க்கும்போது அது நம்மளுடைய இதுக்கு நிலை அந்த நிலையை நம்ம அடையாதனால அந்த இது பௌதிக நிலைன்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த நிலையை அடைஞ்சிட்டா நமக்கு அந்த நிலையை அடையும் போது நமக்கு அந்த ஆன்மீக நிலையில பார்க்கும்போது நமக்கு அது தெரியாது. ஸோ இதை தான் அவர் ஜெயபதக சுவாமி மகாராஜ் அவருடைய நிலை ஆன்மீக நிலையில இருந்துட்டு அவரு சொல்றாரு அந்த இதைய. ஸோ நமக்கு அது கஷ்டங்களா தெரியும். ஸோ அந்த கஷ்டங்களுக்கு துயரத்திலிருந்து விடுவிக்கிறாங்கிறது தான் பகவானுடைய இந்த செயலுக்கு இது உறுதிப்படுத்துகிறது. வேதங்களின் கட்டளைகளை பின்பற்றும் புண்ணியவான்களும் அவருக்கு பிரியமானவர்களே என்பதால் அவர்களும் கூட அவரால் பாதுகாக்கப்படுகின்றார். அப்ப இன்னொருத்தர் யாருக்காக சொல்றாங்க? வேதங்களின் கட்டளைகளை பின்பற்றும் புண்ணியமானவன்களும். புண்ணியமானவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது பக்தர்களும் ஒரு படி கீழே சொல்லலாம். அவரும் பிரியமானவர்கள் என்பதால் அவருக்கும் கூட அவரால் பாதுகாக்கப்படுகிறார் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க பாருங்க, இன்னும் உடல பிரபுபா என்ன சொல்றாங்க, பாவிகளும் பக்தர் அல்லாதவர்களும் வேத கொள்கைக்கு எதிராக செயல்படுகின்றனர். இதனால் அத்தகைய மனிதர்கள் அவர்களின் துஷ்ட செயல்களின் முன்னேறுவதிலிருந்து தடுக்கப்பட்டு விடுகின்றனர். ஸோ அப்ப எல்லாருக்கும் இந்த அதாவது முதல் நிலை அந்த என்னது, பகவான் எல்லாத்தையுமே அவரு பக்தர் அறிந்த எல்லாரையுமே அவரு கருணை இருக்குது, கருணை கொடுக்குறாரு, எல்லா துயரங்களிலும் விடுவிக்கிறாங்கிறத நம்ம படித்தோம். அதுக்கு அடுத்ததுல நம்ம என்ன பார்த்தோம்? புண்ணியமானவங்களுக்கும் பிரியமானவர்கள் என்று அதையும் சொல்றாரு. அதுக்கப்புறம் இப்ப என்ன சொல்ல வர்றாரு? இந்த பக்தர் அல்லாதவர்களும் வேத கொள்கைகளை எதிராக செயல்படும், அதாவது ஆப்போசிட்டா செயல்படுறவங்களுக்கு என்ன பண்ணுகிறார்? தடுக்கப்பட்டு விடுகின்றன, முன்னே தடுக்கப்பட்டு விடுகின்றது இதை வருது. ஏன் அந்த தடுக்கப்படும்? ஏன்னா ஒருத்தர் பக்தியில போயிட்டு இருக்கும்போது அவர் யாராவது தடுக்கும் போது என்ன ஆயிடுது? அந்த பக்தி பாதை துண்டிக்கப்படுது. துண்டிக்கப்படும் நேரத்தில் அவருக்கு அந்த யாரு படியில பக்தியில போய்கிட்டு இருக்காரோ அவருக்கு இடைஞ்சல் வரும்போது பகவான் அவங்கள இது பண்ண மாட்டார். அதுதான் நிறைய நம்ம கதையிலையும் பார்த்துருக்கோம், அம்பரீஷ் மகாராஜ் கதையிலையும் பார்த்துருக்கோம். பக்தியில ஏகாதசி பிரசாத் விரதம் இருந்துட்டு அம்பரீஷ் மகாராஜ் இப்போ உடைக்கும் தருணத்தில் யார் வரார்? துர்வாச முனி வராரு. துர்வாச முனி அந்த இதை தடுக்க பார்க்கிறார். அந்த நிலை எல்லாரும் அந்த கதையை கேட்டுப்பீங்க. அப்ப அவருக்கு அந்த இதை தண்டனை கொடுக்கும்படி சுதர்சன் சக்கர கிளம்புறாரு. எப்படி பாத்தீங்களா? ஸோ அப்ப அவருக்கே அந்த நிலைனா அப்ப பக்தர் அல்லாதவங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்ப புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப
ஸோ அந்த இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அத்தகைய மனிதர்கள் அவர்களிடம் துஷ்ட செயல்களில் முன்னேறிலிருந்து தடுக்கப்பட்டு விடுகின்றனர். இதற்கு உதாரணமா என்ன சொல்றாரு? ராவணன், இரண்யகசிபு மற்றும் கம்சனை போன்றவர்களின் சிலர் பகவானின் விசேஷ அன்பை பெற்று பகவானாலே கொல்லப்பட்டதால் அத்தகைய அசுரர்கள் தங்களின் அசுரத்தனமான செயலில் மேலும் முன்னுவதிலிருந்து தடுக்கப்பட்டு முக்தி அடைந்தனர். இதுக்கு கான்ட்ராஸ்டிங்கா இதை கொண்டு வந்து பிரபுபாத் நமக்கு கொடுக்குறாரு. என்னது? இது வந்து பகவானுடைய ஸ்பெஷல் கருணை. அதுவும் நம்ம முன்னாடி உள்ள அவங்க நிலையெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டோன்னா புரிஞ்சுக்கணும். ராவணர் என்னவா இருந்தாரு, இரண்யகசிபு என்னவா இருந்தாரு, கம்சன் என்னவா இருந்தாருங்கிற முன்னிலையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஒரு விசேஷமான கருணையை, அன்பை அவர் பகவான் கொடுக்குறாரு. அவங்க நினைத்தது எல்லாமே தவறான இது, ஆனால் அவருக்கு கிடைக்கிறது அந்த தண்டனையும் கொடுத்து, ஆனால் அந்த தண்டனையே கருணையா காட்டுறாரு இதுல எல்லா இந்த அசுரர்களுக்கும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கிறோம். போன்றவர்களின் சிலர் பகவானின் விசேஷ அன்பை, இது வந்து இப்போ இதுக்கு பேர் விசேஷ அன்பு, அதாவது ஸ்பெஷல் கருணை அடிச்சுங்களா, ஸ்பெஷல் கிருப்பா, தயா, அன்பை பெற்று பகவானாலே கொல்லப்பட்டதால் அத்தகைய, அதுவும் எதனால? பகவானாலே கொல்லப்பட்டதுனால அந்த இது, பகவானால கொல்லப்படலைன்னா அந்த அது வராது. பகவானால கொடும்போது அவர் கை, அவருடைய லோட்டஸ் ஃபீட், லோட்டஸ் ஆர்ம்ஸ் எல்லாம், கைகள் எல்லாமே படும்போது அல்லது பார்க்கும்போது கூட அந்த இது அவங்களால மேலும் முன்னேறுவதற்கான என்னது விசேஷ அன்பை பெற்று பகவானாலே கொல்லப்பட்டதால் அத்தகைய அசுரர்கள் தங்களின் அசுரத்தனமான செயல்கள் மேலும் முன்னேறுவதிலிருந்து தடுக்கப்பட்டு முக்தி அடைந்தனர் என்று நம்ம இதை பார்க்கிறோம். அன்பு கொண்ட ஒரு தந்தையை போல் பக்தர்களிடம் அன்பு காட்டுவதிலும் அசுரர்களை தண்டிப்பதிலும் அவர் என்றென்றும் கருணை உள்ளம் கொண்டவராகவே இருக்கிறார். இது வந்து நம்ம உள்ள நிலையை கொண்டு வரதுக்காண்டி பிரபுபாத் நமக்கு இதை சுட்டி காட்டுறார். அதாவது நம்ம எப்படி இருக்கோம், அப்பா அம்மா பார்க்குறோம், நம்ம குழந்தைங்களை எப்படி நம்ம தண்டிக்கிறோம், சில நேரத்தில் தண்டிக்கிறோம். அது எதுக்காண்டி தண்டிக்கிறோம்? அது வந்து அவங்களுடைய நலத்துக்காண்டி. ஸோ அந்த இதை கொண்டு வந்து இங்கே நம்ம பிரபுபாத் நமக்கு காட்டுறாரு. தண்டிப்பதும் அவர் என்றென்றும் கருணை உள்ளம் கொண்டவராகவே இருக்கிறார். நம்ம எப்படி தந்தை தாய் எல்லாம் கருணை இருக்கிறாங்களோ குழந்தைங்கள் மேல், அதே மாதிரி பகவான் நம்மளோட தந்தை. பிதாகமஸ்ய ஜெகத்தோ மாதா பிதா, அந்த ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதுலேயும் நம்ம பார்க்கணும், பகவான் வந்து நம்ம எல்லா அகில உலக எல்லா, அதாவது எல்லா இதுக்கும் அவர் தான் தந்தை. ஸோ அந்த தந்தை வந்து கருணை கொண்டவராகவே இருக்கிறார், எப்பவுமே இருக்கிறார், இருப்பார், இருந்து கொண்டே தான் இருப்பார். அதை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் நம்முடைய புரியும் சக்தியை தான் நம்ம சரி பண்ணணும். அவருடைய கருணை எப்பவுமே இருக்குது. நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அங்கே புரிஞ்சுக்கிட்டோம்னா அது தந்தாப்புல நம்ம அதை நல்லா புரிஞ்சு இன்னும் பக்தியில முன்னேறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். சரி, அடுத்த பேராகிராஃப்ல பிரபுபாத் என்ன சொல்றாரு படிப்போம். பிரபு செல்வி மாதாஜி படிக்கிறீங்களா? பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா, பிரணாம் பிரபுஜி. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பரமஹம்ச நிலையில் உள்ள வாழ்வே மிக உயர்ந்த பூரணத்துவ நிலையாகும். பரமஹம்சர்களால் மட்டுமே பகவானை உள்ளபடி அறிய முடியும் என்பதே ஸ்ரீமதி குந்தி தேவியின் கருத்தாகும். அருவ பிரம்மத்திலிருந்து இதயவாசியான பரமாத்மாவுக்கும் அந்நிலையிலிருந்து புருஷோத்தமரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நிலைக்குமாக படிப்படியான முன்னேற்றம் இருப்பதை போலவே சந்நியாச நிலையிலும் படிப்படியான முன்னேற்றம் உள்ளது. குடிச்சகா, பகுத்தகா, பரிவிரஜகாச்சாரிய மற்றும் பரமஹம்ச ஆகியவை துறவு நிலையில் உள்ள படிப்படியான முன்னேற்ற நிலைகளாகும். பாண்டவர்களின் தாயாரான குந்தி மகாராணி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் செய்த பிரார்த்தனைகளில் இதை பற்றி பேசியுள்ளார். காண்டம் 1 அத்தியாயம் 8 பரமஹம்சர்கள் பொதுவாக அருவவாதிகள் மற்றும் பக்தர்கள் ஆகிய இரு பிரிவினருக்கிடையிலும் காணப்படுகின்றனர். குந்தி தேவியால் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பது போல் தூய பக்தி யோகம் பரமஹம்சர்களால் மட்டுமே புரிந்து கொள்ளப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு பக்தி யோகத்தை பிரத்யோகமாக வழங்குவதற்காகவே பகவான் அவதரிக்கிறார். பரித்ராணாய சாதுனா என்று குந்தி தேவி முக்கியமாக குறிப்பிட்டுள்ளார். எனவே பரமஹம்சர்கள் பகவானின் களப்பற்ற பக்தர்கள் ஆவர். பக்தி யோகத்தால் ஒருவன் பகவானின் உன்னத அன்பு தொண்டை ஏற்கிறான். இந்த பக்தி யோகமே மிக உயர்ந்த இலக்கு என்று ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமி நேரடியாக ஒப்புக்கொண்டுள்ளார். பக்தி யோக மார்க்கத்தை ஏற்றுக்கொள்பவர்களே உண்மையான பரமஹம்சர்கள் ஆவர். தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த ஸ்லோகா யாருக்கு ஞாபகம் இருக்கு? செல்வி மாதாஜி கொஞ்சம் அப்படியே நில்லுங்க.
வேற யாருக்கு ஞாபகம் இருக்கு? இந்த குந்தி மகாராணி சொல்லிக்கிற இந்த ஸ்லோகா யாருக்கு ஞாபகம் இருக்கு? பக்தி யோக விதானார்த்தம் அதான் ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மன மத்வ பிரபுஜி பக்தி யோகம் விதானார்த்தம் கதம் பஷ்யே மகிஸ்திரியக. கரெக்ட். ஸ்திரியः. இதான் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப முக்கியமான ஸ்லோகா. நம்ம எல்லாரும் கேட்டு தெரிஞ்சிருக்கோம், இதை ஞாபகப்படுத்திக்கணும். அப்ப இந்த இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு? பரமஹம்ச நிலையில் உள்ள வாழ்வே மிக உயர்ந்த பூரணத்துவ நிலையாகும். அப்ப நம்ம முதல்ல பார்த்த அந்த பரமஹம்சர்களை பற்றி நம்ம பார்த்தோம். பிரபுபாதரும் ஒன் ஆஃப் த பரமஹம்சா, அவரும் ஒரு பரமஹம்சர் நிலையாகும். பரமஹம்சர்களால் மட்டுமே பகவானை உள்ளபடி அறிய முடியும் என்பதே ஸ்ரீமதி குந்தி தேவியின் கருத்தாகும். இப்ப நம்ம எப்படி அறிய முடியும்? சரி, பரமஹம்சர்கள்லாம் பகவானை பற்றி உள்ள அறிய முடியுங்கிறது சொல்றது. அப்ப நம்ம எப்படி அறிய முடியும்? நம்மளும் அந்த பரமஹம்சர்களுக்கான அவருடைய பாதையில நம்ம நோக்கி, அவருடைய சொல் எப்படி சொல்லப்பட்டிருக்கோ, அவங்க என்ன செயல்ல எப்படி சொல்றாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி வந்தோம்னா நம்மளும் பக்தியில முருந்தி நம்மளும் இந்த பரமஹம்ச நிலைக்கு வர்றதுக்கான தகுதி பெறலாம். பெற முடியாதுன்னு கிடையாது, எல்லாருக்குமே இந்த இதுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனால் அது ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப உயர்ந்த நிலை, அதாவது பூர்ணத்தை முழுமையாக அறிந்தவன் சொல்லிட்டு பிரபுபாத் இங்க பூர்ண தத்துவ நிலையாகும் அப்படிங்கிறத பிரபுபாத் சொல்றாரு. அப்ப பூர்ண தத்துவ நிலைனா டாப் மோஸ்ட், அதுக்கு பகவானை நல்லா புரிஞ்சுக்கிற நிலை, அது பூர்ணமா புரிஞ்சுக்கிற நிலையை தான் நம்ம பிரபுபாத் சொல்றாரு. அததான் குந்தி மகாராணியும் சொல்றாங்க அவங்க அந்த ஸ்லோகால. ததா பரமஹம்சா முன் அமலாத்மா நாம் பக்தி யோகம் விதானார்த்தம் கதம் பக்தி யோகம் விதானார்த்தம். ஆமா, பிரபு அந்த தமிழாக்கம் இருக்கான்னு கிடைச்சா உடனே அது என்ன ஸ்லோகா நம்பர்? 1:8-18. 1:8-18 மூணாவது. அதுலயே 1:8-20. சரி சரி சரி, ஓகே. ஸ்துதியில மூணாவது. இப்பவே எடுத்துட்டீங்களா பிரபு? எடுத்துங்க பிரபு. ஓகே. அந்த ஸ்லோகா அதை நம்ம அழகா கூட மனப்பாடம் கூட பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான், எல்லாரும் அதை புரிஞ்சுக்கலாம். நீங்க யாரு குந்தி ஸ்துதி நம்ம படிச்சுட்டு வந்துட்டோம் முன்னாடியே. ஸோ அதுல நம்ம இந்த 1:8-20 அதான் வருது. அப்ப அதை படிக்கும்போது என்ன எல்லாருக்கும் வரணும் ஞாபகமா? தத்தா பரமஹம்சானாம் முனிநாம் அமலாத்மானாம் பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஷ்யமஹி ஸ்திரியா அப்படிங்கிறது வருது அதுல 1:8-20. புரிஞ்சுக்கிட்டா நம்ம இன்னொரு தடவை படிக்கிறேன். ததா பரமஹம்சானாம் முனிநாம் அமலாத்மானாம் பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஷ்யமஹி ஸ்திரியா. சரி, யாராச்சும் அந்த பொருள் இது டிரான்ஸ்லேஷன் மட்டும் படிச்சுக்கோங்க. யார் படிக்கிறீங்க? ஹரே கிருஷ்ணா, யார் முன் வரீங்க? பேர் சொல்லிடுறேன். மொழிபெயர் படிச்சிருங்க. சௌதமணி மாதாஜி படிக்கிறீங்களா? சௌதமணி மாதாஜி படிக்கிறேன் பிரபு. மொழிபெயர் படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு வழங்கியவர் ஸ்ரீலா பிரபுபாதா. பிரபுபாத் கே ஜெய். ஜடத்தையும் ஆன்மீகத்தையும் பகுத்தறிந்ததால் தூய்மை பெற்று முன்னேறியுள்ள ஆன்மீகிகள் மற்றும் மனக்கற்பனையாளர்கள் ஆகியோரின் இதயங்களில் பக்தி தொண்டை பற்றிய தெய்வீக விஞ்ஞானத்தை விருத்தி செய்வதற்காகவே தாங்களே அவதரிக்கிறீர்கள். அப்படி இருக்கும் பொழுது பெண்களான எங்களால் எப்படி உங்களை பூரணமாக அறிய முடியும்? குந்தி மகாராணி அவங்க நிலையை தாழ்த்தி அந்த பரமஹம்சர் நிலையை உயர்த்தி, அதுவும் பரமஹம்சர்களுக்கு பகவானே இதயத்தில் இருந்து விஞ்ஞானத்தை தெய்வீக விஞ்ஞானத்தை விருத்தி தாங்களே அவதரிக்கிறீர்கள் என்கிறத சொல்றாங்க இந்த இதுல. ஸோ அதாவது பரமஹம்சருக்கு அப்ப எந்த நிலையில இருக்காங்க பாத்துக்கணும். நம்ம எதுக்கு இந்த ஸ்லோகா நம்ம எடுக்க சொன்னோம்னா, அந்த எதுக்கு மொழிபெயர் படிக்க வந்தோம்னா, ஜடத்தையும் ஆன்மீகத்தையும் பகுத்தறிந்ததால் தூய்மை பெற்று முன்னேறி உள்ள ஆன்மீகிகள் மற்றும் மனக்கற்பனையாளர்கள் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டு பாருங்க அவங்களுக்கு ஆகியோரின் இதயங்களில் பக்தி தொண்டை பற்றி தெய்வீக விஞ்ஞானத்தை விருத்தி செய்வதற்காக தாங்களே
அவதரிக்கிறீர்கள் அப்படிங்கிறத பகவானோட அவதரித்தத்தை பற்றி சொல்றாங்க. ஸோ அதனால அவங்க பரமஹம்சரோட நிலைங்கிறத நம்ம இதுல நல்லா புரிஞ்சுக்கணும். ததா பரமஹம்சானா முனி என்ன மாதாஜி? மனக்கற்பனையாளர்கள்னாக்க முனிகள் பிரபுன்னு நினைக்கிறேன். ஜடத்தையும் ஆன்மீகத்தையும் பகுத்தறிந்ததால் தூய்மை பெற்றுள்ள முன்னேறியுள்ள ஆன்மீகிகள் பரமஹம்சர். மற்றும் மனக்கற்பனையாளர்கள் முனின்னு வருது. முனிநாம் மனக்கற்பனையாளர்கள். மனக்கற்பனை அப்படி. எஸ், அது நம்ம எடுத்துக்கலாம். அது கரெக்ட் தான் அதுல வரும்போது. ஓகே, சரி பிரபு, அடுத்து திருப்பி நம்ம வந்துருவோம். இது நம்ம பரமஹம்சோட என்ன முக்கியமான நிலையை நம்ம பார்க்கறதுக்காண்டி இது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்லோகால பிரபுபாதர் நமக்கு இந்த 1:8:20 மூலியமா குந்தி தேவி எப்படி சொல்றாங்களோ அந்த இதை நம்ம பார்த்தோம். இப்ப அதே தான் பகவான் திருப்பி அவர் என்ன அவங்களுக்காண்டி பரித்ராணாய சாதுனா விநாசாயச்சு துஷ்கிருத்தாம், அவங்களுக்கும் அந்த பக்தியை கொடுத்து அவங்களுடைய கருணையை காட்டுறதுக்காண்டி பகவான் சொந்தமா இறங்கி வராரு அங்கிறத அந்த ஸ்லோக்கால நம்ம பார்க்குறோம். பரித்ராணாய சாதுனா விநாசயம்ங்கிறது செகண்ட் தான், பரித்ராணாய சாதுனாங்கிறது முதல்ல வருதுங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ ரெண்டாவது இதில் போயிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இந்த பாராகிராஃப் படிச்சுட்டு இதான் கரெக்ட். இதயவாசியான பரமாத்மாக்களும் அந்நிலையிலிருந்து புருஷோத்தரமான பகவான் ஸ்ரீ கிருஷ்ண நிலைக்குமாக படிப்படியான முன்னேற்றம் இருப்பதை போலவே சன்னியாசி நிலையிலும் படிப்படியான முன்னேற்றம் உள்ளது. அப்ப அந்த சன்னியாசிகளுக்கு நிலைங்கிறது தெரியும், எல்லாரும் நம்ம பார்த்துருக்கு. இப்ப கூட மாத்தா சொன்னாங்க, குடிச்சா பகுத்தகா பரிவிக்ராச்சாரியா மற்றும் பரமஹம்ச. அப்ப 4 நிலை நம்ம பார்க்குறோம். இது நம்ம நிறைய தடவை பரமேஸ்வர் பிரபு நமக்கு இதை பற்றி விவரமா சொல்லியிருக்காங்க, என்ன நிலை அது எப்படின்ட்டு. அதை நம்ம யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அப்புறம் பிரபுட்ட நாளைக்கு கூட கேட்டுக்கிடுங்க. ஆகியவை துறவு நிலையில் உள்ள படிப்படியான முன்னேற்ற நிலையாகுங்கிறத பிரபுபாதன் சொல்றாரு. பாண்டவர்களின் தாயான குந்தி மகாராணி பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் செய்த பிரார்த்தனைகளை இதை பற்றி பேசியுள்ளார். காண்டம் 1 அத்தியாயம் 8. பரமசர்கள் பொதுவாக அருவவாதிகள் மற்றும் பக்தர்கள் ஆகிய இரு பிரிவினர்களிடம் காணப்படுகின்றனர். 2 இதுலையுமே இருப்பாங்க. இது குந்தி தேவியால் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருப்பது போல் தூய பக்தி யோகம் பரமஹம்சர்களால மட்டுமே புரிந்து கொள்ளப்படுகிறது. அப்ப அதுல அழுத்தி சொல்லிட்டாங்க பிரபுபாதர், தூய பக்தி யோகம் பரமஹம்சராக மட்டும். தூய பக்தின்னு வந்தாலே பரமஹம்ச நிலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மேலும் அவர்களுக்கு பக்தி யோகத்தை பிரத்யோகமாக வழங்குவதற்காகவே பகவான் அவதரிக்கிறார். அதான் பரித்ராணாய சாதுனாங்கிறத நம்ம படிச்சோம். அதுக்கப்புறம் என்று குந்தி முக்கியமாக குறிப்பிட்டுள்ளார். எனவே பரமஹம்சர்கள் பகவானின் உன்னத அன்பு தொண்டை ஏற்கிறார். இதை பக்தியோகமாவே இந்த பக்தி யோகமே மிக உயர்ந்த இலக்கு என்று சில ஜீவ கோஸ்வாமி நேரடியாக ஒப்புக்கொண்டுள்ளார். பக்தியோக மார்க்கத்தை ஏற்றுக்கொள்பவர்களே உண்மையான பரமஹம்சர்கள் ஆவார். அப்ப பக்தி யோகத்துல இருக்கிறவங்க தான் உண்மையான பரமஹம்சர்கள் சொல்லப்பட்டிருக்குதுல. ஏன்னா எதுக்கு இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்குன்னா, இதுல முன்னாடி என்ன போட்டிருக்குது, இதை பற்றி பரமஹம்சர் பொதுவாக அருவவாதிகள் மற்றும் பக்தர்கள் இரு பிரிவினர் இருக்காங்க. அதனால இந்த இதை சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கு, பக்தியோக மார்க்கத்தை ஏற்றுக்கொள்பவர்களே உண்மையான பரமஹம்சர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா முன்னாடி பிரபுபாத் 2 இது கொடுத்திருக்காரு. பரமஹம்சர்கள் பொதுவாக அருவவாதிகள் மற்றும் பக்தர்களாக இரு பிரிவினர்களிடையும் காணப்படுகின்றனங்கிற சொல்லிட்டு கடைசியில முடிக்கும் போது உண்மையான பரமஹம்சர்கள் யாருங்கிறத சொல்றாரு. பக்தியோக மார்க்கத்தை ஏற்றவர் தான் உண்மையான பரமஹம்சர் நம்ம முடிக்கிறாரு இதர் பிரபுபாத். பிரபு டைம் இருக்கா, போயிடலாமா? எவ்வளவு பெரிய பிரபு படிங்க, அப்ப படிச்சிடலாம் பிரபு. நானே படிச்சுட்டா நானே படிச்சேன். பகவான் அனைவரிடமும் அன்பு கொண்டவராக இருப்பதால் பகவானின் அருவ பிரம்ம ஜோதியில் இரட்டை கலந்து விடுவதற்குரிய மார்க்கமாக பக்தியை ஏற்றுக்கொள்ளும் அருவவாதிகளும் கூட அவர்கள் விரும்பிய இலக்கு அளிக்கப்படுகின்றது. இப்ப நம்ம இதுல என்ன சொல்றாருன்னா, பிரபுபாத் என்ன சொல்ல வர்றாருன்னா, பகவான் பிரம்ம ஜோதியிலே நிறைய பேர் ரொம்ப இதா இருப்பாங்க, அதிலே கலந்துக்கணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமா இருக்கும்போது அப்படி உள்ளவங்களுக்கும் அந்த மாதிரியான அருவவாதிகளும் கூட அவர்கள் விரும்பிய இலக்கு அளிக்கப்படுகின்றத பிரபுபாத் சொல்றார். பகவான் பகவத்கீதையில் அனைவருக்கும் உறுதி கூறியுள்ள ஏ தாமாம் மாம் தாம் தாமா
ஏ தாமாம் பிரபத்தியந்தே அந்த எல்லாரும் நம்ம அந்த ஸ்லோகால இருக்கு. எப்படி 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 பக்தர்கள் அவரை பிரார்த்தனை செய்கிறார்களோ அதுக்கு தகுந்தாப்புல பிரபத்தியந்தே, அதுக்கு தகுந்தாப்புல சரணை அடைகிறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல பகவான் அவங்களுக்கு பாதையை அமைச்சு கொடுக்குறான்னு சொல்லிட்டு அந்த ஸ்லோகா சொல்லுது 4:11. சில விஸ்வநாத சக்கரவர்த்திக்கு இணங்க பிரம்மானந்திகள், அருவவாதிகள் மற்றும் பிரம்மானந்திகள் அப்புறம் பிரேமானந்திகள், அதாவது அருவவாதிகள். பிரம்மானந்திகள்னா அருவவாதிகள், அப்புறம் பிரேமானந்தங்கள் பக்தர்கள் ஆகிய இரு பிரிவுகளை சேர்ந்த பரமஹம்சர்கள் உள்ளனர். இதே தான் பிரபுபாத் மேலேயும் சொல்ல வந்தார். இவர்களின் பிரம்மானந்திகளை விட பிரேமானந்திகள் அதிக பக்திசாலியாக பாக்கியசாலியாக இருப்பினும் இரு பிரிவினருக்கு அவரவர் விரும்பிய இலக்குகள் வழங்கப்படுகின்றன. திருப்பி அதே தான் சொல்றாரு. ஆனா திருப்பி முடியும் போது என்ன சொல்றாரு? இரு பிரிவினர் ஆன்மீகங்கள் உள்ளவர், அவர்களும் துன்பங்கள் நிறைந்த கீழ்த்தரமான ஜட இயற்கையும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. பிரபு நீங்க படிங்க ஒரு தடவை. இரு பிரிவினரும் ஆன்மீகிகளே அவர், அவர்களுக்கும் துன்பங்கள் நிறைந்த கீழ்த்தரமான ஜட இயற்கைக்கும் எவ்விதமான சம்பந்தமும் இல்லை. அப்ப நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்னது, நம்ம ஜட இயற்கையில எப்படி நம்ம சம்பந்தம் பட்டு நம்ம எவ்வளவு கஷ்டங்களை எல்லாரும் கஷ்டம் நினைக்கிறோமே, அந்த இதெல்லாம் அவங்களுக்கு அந்த கிடையாது. அந்த சம்பந்தம் இல்லைங்கிறத அவங்க இந்த பிரபுபாதுல 2 பேருக்குமே கொடுத்துருக்காரு. ஆனா பிரபுபாத் முதல்ல கொடுத்தாரு. 2வது பேராகிராஃப்ல என்ன சொல்லிட்டாரு? பக்தியோகம் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்பவர்களே உண்மையான பரமஹம்சர்கள். அதையும் கரெக்டா தெளிவா சொல்லிட்டாரு. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். பக்தி பாதை தான் பகவானை நல்ல நம்மளை கொண்டு போய் பகவான் கிட்ட கொண்டு போவோம். இந்த என்ன சொல்லுவாங்க, இம்பர்சனல், அதாவது அருவ நிலையில உள்ளவாதிகள் அது பிரம்ம ஆனந்திகள், பிரம்மானந்தி, அப்புறம் பிரேமானந்தி, பிரம்மானந்தி. அப்ப நம்ம பிரேமத்துல தான் நம்ம, அதாவது பக்தி, அதாவது நம்முடைய பக்தி மூலியமாக தான் நம்ம பகவான் அடையுங்கிறத பிரபுபாத் தெளிவாக நமக்கு சொல்லிட்டாரு. ஆனா அந்த துன்பங்கள் சேரும்போது அது துன்பங்கள் நிறைந்த கீழ்த்தரமான ஜட இயற்கையும் எவ்விதமான சம்பந்தம் இல்லைங்கிறது அதையும் அவங்களுக்கு 2 பேருக்கு பொருந்துட்டு இங்க முடிக்கிறாரு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், எப்படி நம்ம பக்தியில முன்னேறி பரமஹம்சர்களின் ஆசையை பெற்று அவர்களுடைய கொடுக்கப்பட்டுள்ள அந்த பக்தி பாதையை நம்ம முன்னேறி நம்மளும் போகும்போது நம்மளும் இந்த ஸ்டேஜுக்கு வரலாம். பட் அவ்வளவுக்குள்ள கஷ்டப்பட வேண்டாம். நம்ம ஈஸியா நம்ம பகவான் அவங்க கொடுக்கப்பட்டிருக்க அந்த விதிமுறைகளை, அப்புறம் தினமும் ஜபம் பண்றது, இந்த இதை ஃபாலோ பண்ணி நம்ம முழுமையான பக்தியில இந்த பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைத்தன்ய சரிதாமிரத்தை இதை படிச்சு முன்னேறி வந்தாலே நம்ம பகவான் நமக்கு இடம் கிடைக்கும். ஏன்னா இவங்களுடைய பரமஹம்சர்களின் கருணையால் நமக்கு அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப இருக்கிறது. ஸோ அதனால நம்ம எப்பவுமே பக்தியில நம்ம முழுமையா வரவங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. சூப்பர் பிரபு. யாராச்சும் கருத்து என்ன சொல்றீங்களா? சந்தேகங்கள் என்ன கேளுங்க. ஹரே கிருஷ்ணா. வாய்ப்புக்கு நன்றி. ஹரே கிருஷ்ணா. பிரபு பரமேஸ்வர் பிரபு வந்துட்டாங்களா? இல்லைங்க பிரபு, அவர் வரலீங்க பிரபு. வரல. சரி. ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி. சரி பிரபு. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வேற யாராச்சும் கருத்து சொல்ல விரும்புறீங்களா பக்தர்களே? பிரபு ரொம்ப நல்லா இருந்தது பிரபு. ஹரே கிருஷ்ணா. எல்லா புகழும் பிரபுபாதருக்கு. பரமேஸ்வர் கௌர பிரபுக்கு. சரி, வேற ஏதாச்சும் ரிக்வெஸ்ட் இருக்குங்களா? பிரார்த்தனைகள் ரிக்வெஸ்ட்? ஆமா, பிரார்த்தனைக்கு போயிருங்க பிரபு. எஸ் பிரபு. ஸோ நம்ம ஹிஸ் ஹோலினஸ் ஜெயபதாவ சுவாமி மகாராஜனுடைய ஆரோக்கியத்திற்கு, விஜயனுடைய பெற்றோருக்கு ஒரு ஆரோக்கியத்திற்கு, அடியேன் இன்றோடு ஓய்வு படுகிறேன். இன்றோடு என்னுடைய சர்வீஸ் முடியுது. தேவையில்லை, நாளையிலிருந்து நான் ஒரு சீனியர் சிட்டிசன். ஸோ என்னுடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக உங்களுடைய பிரார்த்தனைகள் தேவைப்படுகிறது. நாம எல்லோரும் பக்தியில் முன்னேற வேண்டும் என்பதற்காக பரமேஸ்வரி செந்தில், பரமேஸ்வரி செந்தில் அவங்களுடைய செந்தில் செந்தில் பிரபு தானுங்க மாதாஜி, இல்ல பரமேஸ்வரி செந்தில் பிரபு. செந்தில் அவருடைய ஆரோக்கியத்திற்கு, அப்புறம் ரேணுகா தேவி அண்ட் ஜெகநாத் மாதாஜியும் ஜெகநாத்தும்
ஜெகநாத் அவங்களுடைய எங்க ஆரோக்கியத்திற்காக. மாமா பி ஜெகநாதன். எஸ், ஓகே. பிரபு விஜயா பாலா, பிரபு விஜயா பாலா அவங்களுக்கு பேக் பெயின் இன்னும் சரியா இல்ல. திரு செல்வி விஜயா மாதாஜி பாலா. 2 பேரை சொல்லுவாங்க. மாதாஜி பேர் சொல்லுங்க. செல்வி மாதாஜி. விஜயபாலா ஹரே மாதாவுடைய ஆரோக்கியத்திற்காக. செல்வி மாதா சொல்லுங்க. நடராஜன் எங்க மச்சான் பேரு, தம்பி பேரு மாரிமுத்து பிரபு. ஹரி அவங்க பிரபு. நடராஜன் அண்ட் மாரிமுத்து அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக. வேற ஏதாச்சும் பிரார்த்தனை இருக்குங்களா? மற்ற நம்ம எல்லோருக்காகவும் எல்லார் சரி, குடும்பத்துக்காகவும் நாம எல்லோரும் கிருஷ்ண பக்தியில் முன்னேறி கொண்டு இருக்க வேண்டும். சுரேஷ் பிரபுவோட குடும்பத்திற்கு அவருடைய சொன்ன பிரபு ரேணுகா தேவி அண்ட் ஜெகநாத் பிரபு, மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ 3 முறை மகாமந்திரம் சொல்லிட்டு பூர்த்தி செஞ்சுப்போம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 கிருஷ்ணா ராம ஹரே ஹரே ராம ஹரே 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 ராம கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே பிரபு, மிக்க நன்றி பிரபு. வாய்ப்புக்கு நன்றி பிரபு. எல்லாருக்கும் நன்றி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபு ஹரே கிருஷ்ணா. Thank you, ஹரே Prabhu. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரபு. மாதாஜி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே ஹரே கிருஷ்ணா. பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ. கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதா. நாளைக்கு பிரவச்சனம் பண்ண வந்துருங்க பிரபு. வித்யாதேவி பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபு இருப்பாங்க. இல்ல பிரபு இல்லாத. வாங்க பிரபு, வித்யாகத் பிரபு, நீங்க வாங்க. வாங்க வாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரி அட்டெண்டன்ஸ் கொடுக்க வாங்க. கண்டிப்பா இருப்பேன் இருக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே Thank you. கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் மிக்க நன்றி. ஓகே. விடை பெறுகிறோம். மிக்க